சேட்டலைட்ஸ். இந்த சேட்டலைட்ஸ் பெருமளவுல உதவியா இருக்க போது, பல நாடுகளுக்கும் யாரெல்லாம் இந்த சேட்டலைட் ரேஸ்ல இருக்காங்களோ, எந்த அளவுக்கு அதிகமான சேட்டலைட்ஸ் உலா வந்துகிட்டு இருக்கோ, அந்த அளவுக்கு பவர் நாடுகளுக்கு கிடைக்கும். அந்த சேட்டலைட்ஸ்னால. காரணம் என்ன? உளவு பார்க்கறது, சிக்னல டிஸ்டர்ப் பண்றது, சிக்னல வேணுங்கிற இடத்துல, வேணுங்கிற பகுதிக்கு நம்மளோட ராணுவ வீரர்களுக்கு எந்த தங்கு தடை இல்லாம குடுக்கறதுக்கு, கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்குன்னு பல விஷயங்களுக்கு தேவைப்படும். இப்ப அந்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல ரஷ்யாவும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட மிலிட்டரி சேட்டலைட்ஸ் திரும்பவும் ஏவி விட்டுருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க. சமீபத்தில கூட ரஷ்யாவோட இமேஜினரி சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி மேற்குலக நாடுகள் கொஞ்சிட்டே இருக்கிறாங்க. இந்த இமேஜஸ் எடுத்து போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதே போல ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஏற்பட்ட காட்டுத்தீயெல்லாம் படம் புடிச்சு போட்டு, இப்படிலாம் எரியுது பாருங்களேன் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்தும் இமேஜஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில மிலிட்டரி சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறதுல லான்ச் பண்றதுல காம்படிஷன் அப்படிங்கிறது சைனா, ரஷ்யா, இந்தியா, அமெரிக்கா இது போல நாடுகளுக்கு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதே நேரத்துல யூரோப்பியன் யூனியனும் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் டஃப் காம்படிஷன் குடுக்குறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. யாரு இந்த சேட்டலைட் ரேஸ்ல ஜெயிக்க போறா? யாருக்கு வேணுங்கிற அளவுக்கான சேட்டலைட்ஸ அந்த ஸ்பேஸ் டிராபிக் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, அத அச்சீவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய கோல். சரி ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஒருவேள ஸ்பேஸ் டிராபிக் வந்துருச்சுன்னா, அ சேட்டலைட் லான்ச் பண்ணாலே பர்மிஷன் கேட்டு தான் லான்ச் பண்ணணுமா? இதுக்கு வேற ஆப்ஷனே இல்லையா? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சீனா வந்து இந்த ஸ்பேஸ்ல இருந்து வந்து ஷிப்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சேட்டலைட்ட லான்ச் பண்றதுக்கான டெக்னாலஜிஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா? அடிக்கடி ஷிப்ல இருந்து சேட்டலைட் லான்ச் பண்ணி சோதனை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கான காரணமும் அதுதான். ஏன்னா, நம்மளோட நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணணும்னு ஒரு டேட் சொன்னோம்னா, அவங்க ஆர்பிட்ல பெருமளவுல அமெரிக்காவோட சேட்டலைட்லாம் உலா வர மாரியான கோஆர்டினேட்ஸ் குடுத்து சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம். ஸோ அந்த டைம்ல ஸ்பேஸ் டிராபிக் அதிகமா இருக்கும் சைனால. பெருமளவுல லேண்ட்ல இருந்து ஏவ முடியாது. இதே கடல் அப்படிங்கும்போது, நம்மளால கணிக்க முடியும். ஒரு சேட்டலைட் இருக்குன்னா, அது அந்த டைம்ல இந்த சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது, அந்த டைம்ல அந்த சேட்டலைட் எங்க இருக்கு, ஆர்பிட் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணிக்க முடியும். ஆனா, எந்த இடத்துல இருந்து நம்ம லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மேற்குலக நாடுகளுக்கு தெரியாது. ஏன்னா கடல் அப்படிங்கிறதுனால ரேடார்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போனாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல போய் நின்னு லான்ச் பண்ணி விட்டு திரும்பி வந்துரலாம். இது போல வந்து ஆல்டர்னேட் பிளான்ஸ் இருக்கு. ஸோ யார் யாரு இது போல தொழில்நுட்பத்துல சிறந்து விளங்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் சேட்டலைட் லான்ச் பண்ண முடியுமா, முடியாதா அப்படிங்கிற விஷயமே இதுக்கு மேல இருக்க போகுது. ஸோ வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துதான். இப்ப நம்ம இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துடலாம். திரும்பவும் ரஷ்யாவும் சரி, உக்ரைனும் சரி மாறி மாறி இரு தரப்புலயும் ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ரஷ்யா, உக்ரைனோட கேபிட்டலான கீவ்க்குள்ள ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. கூடவே கெர்சன் பகுதியிலையும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த கெர்சனா இருக்கட்டும், சுமியா இருக்கட்டும், இந்த திரும்பியும் சுமியில தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இந்த பகுதியிலாம் வழக்கம் போல நம்ம சொன்னதுதான். களத்துக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஏன்னா, இந்த சுமியில இருந்தானே கர்ஸ்க் பையில குறைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காரணத்தினால இந்த பகுதியில ஒரு ட்ரோன் அட்டாக் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா பெருமளவுல செயல் இழக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப கேபிட்டல் கீவ் அப்படிங்கும்போது மேபி உக்ரைன் ஏதாவது ஒரு ஆயுதங்களா அந்த இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியோ இது போல இருதரப்பையும் ட்ரோன் தாக்குதல் பண்ணிருக்காங்க. உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ராஷ்டிரமண்டவ் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இருதரப்புலையும் நார்மலா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான். சிவிலியன் வாழ்வு பகுதியில் தாக்குதல் பண்ணிடுறாங்க அப்படின்னு இருதரப்பையும் மாறி மாறி சொல்லிக்கிறது தான். அதுக்கு இருதரப்பையும் நியாயப்படுத்துறது அப்படின்னா மிலிட்டரி யூஸ் பண்றாங்க, அதனால தாக்குதல் பண்றோம் அப்படின்னு இருதரப்பையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இது நார்மலா நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது இந்த லாத்வியா, லுத்துவேனியா இவங்கெல்லாம் ரஷ்யாவோட எலக்ட்ரிசிட்டி வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த சோவியத் யூனியன் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் இதுக்கு மேல வேண்டாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரெகுலர் ப்ரோட்டோகால்ஸ் அதுக்கு ஏற்றபடி கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. ஸோ பெருமளவுல இதுக்கு மேல ரஷ்யாவை ஒதுக்கி வைக்கிறது அப்படிங்கறதுல இந்த மேற்கு நாடுகள் தீவிரப்படுத்துறாங்க. அதுவும் இந்த சோவியத் எரா நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த காலகட்டத்துல சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் பிச்சு எடுக்கிறாங்க யூரோப்பியன் யூனியன் நாடுகள் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. கம்ப்ளீட்டா கட் பண்ணி ரஷ்யாவோட அண்ணந்தனியே பழகக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இதே போல இன்னொருத்தர் யாரு பிச்சை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா, ஜப்பானை சொல்லலாம். ஏன்னா பெருமளவுல இந்த ஷக்லின் ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானும் ரஷ்யாவும் இணைஞ்சு இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து கேஸ் எடுத்து ஜப்பான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ரெண்டாவது சீப்பாவும் இருக்கும். இப்ப எப்படி யூரோப்பியன் யூனியனை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்கக்கூடாதுன்னு யோசிச்சாங்களோ இப்ப அதே போல ஜப்பானும் நாடுகள் நட்பு நாடுகள் சொல்லியாச்சு. அப்ப நம்ம எல்லாம் வந்து எதிரிகள் கிட்ட உறவாடிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? கம்ப்ளீட்டா கட் பண்ணுங்க, நம்மளாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல இப்போ அமெரிக்கா கேட்டிருப்பாங்க போல இருக்குது. இப்ப ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் ஓகே அப்படிங்கிறது போல டீலுக்கு சம்மதம் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அலாஸ்கால இருந்து பெருமளவுல இதுக்கு மேல வரலாறு காணாத அளவுக்கு
கேஸ் டிரான்சிட் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட செய்வோம் அப்படிங்கிறது போல ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு ஜப்பானுக்கு உறுதியா இருக்க போது, யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கறது வரும் போகும் காலங்கள் நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஒருவேளை அது ஜப்பானுங்கிறது தீவா இருக்கிறதுனால நேவல் பிளாக்கேட் போட்டாங்கன்னா என்ன பண்றது, சிக்கலாயிருமே அப்படிங்கிற போல கேள்வி எல்லாம் வருது. இந்த அமெரிக்கா கிட்ட நேவல் ஃபிளீட் இருக்கேன் வச்சு எப்படியாவது டெலிவரி பண்ணிடுவாங்க அப்படிங்கலாம் மாற்றுக்கட்டல. ரெண்டாவது ஜப்பான்லாம் அமெரிக்காவோட ஏர் பேசஸ் தான் இருக்கு, ஓரளவுக்கு வச்சு ரெடி பண்ணிடுவாங்க அப்படிங்கலாம் மாற்றுக்கட்டல. சரி, ஓகே. அப்படியே நம்ம இல்ல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை கள நிலவரத்துக்கு வந்துடலாம். களத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ்க் பகுதி. இந்த பக்ரோஸ்க் பகுதி எந்த அளவுக்கு பேட்டிலுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சைட்ல இருக்கக்கூடிய வீடியோ பதிவு பார்த்தா தெரிஞ்சிடும். நார்மலா இப்போ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கிறது தான். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இவாக்குவேஷன் ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து வைப்பாங்க. இது போல வந்து ரஷ்ய வீரர்கள் சுத்தி வளைச்சிட்டாங்க, நாங்க வந்துட்டுமா அப்படிங்கிறது போல. கண்டிப்பா அது கேட்க போறது இல்ல. அது போல ஒரு வீடியோ வரும். அப்படி வருதுன்னா அந்த இடத்துல இருந்து உக்ரைனோட வீரர்கள் பின்வாங்க போறாங்க அப்படிங்கிறது போல அர்த்தம் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? சேனல்ல ரெகுலரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கடுத்து என்ன செய்வாங்க, அந்த இடத்துல நடக்கூடிய சண்டைகள், ட்ரோன் தாக்குதல், இது போல பல வீடியோக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ரஷ்ய வீரர்கள் உள்ள வராங்க, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வராங்க. அதுக்கப்புறம் ரஷ்ய வீரர் வந்து கொடியேற்றி காட்டுவாங்க. அந்த டைம்ல உக்ரைன் தரப்புல ஒரு வீடியோ போடுவாங்க. இது போல இருந்த ஊருங்க, இப்படி ஆகி போச்சு பாருங்க, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது போல காமெடி பண்ற மாதிரி சர்க்காஸ்டிக்கா கூட அந்த வீடியோ பதிவு எடுத்துக்கலாம். முழுசா அழிச்சுட்டு தான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறது போல அது அப்படியே எடுத்துக்கலாம். எது எப்படியோ அதுல ஒரு டைலாக் வேற சொல்லுவாங்க, எங்களோட மனசுலதான் இதுக்கு மேல இருக்கும் அப்படிங்கிறது போல என் தலைவர்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் வந்து இது போல என்டர் ஆகுறாங்க அப்படின்னா இது போல வீடியோஸ் வரும். எல்லாம் மயான பூமியா இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, கம்ப்ளீட்டா இது போல இருக்கும். ஸோ இப்போ பக்ரோஸ்க்கு பயில இருந்து அது போல வீடியோ வருதுன்னா என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்ய வீரர்கள் பெருமளவுல பல முனைகள்ல இருந்து பக்ரோஸ்குள்ள என்டர் ஆவாங்க. பேட்டில் ஆஃப் பக்ரோஸ் பெருமளவுல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய சாராம்சம். என்னப்பா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்க அப்படின்னா அதோட புறநகரங்கள்ல பெருமளவுல கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரெண்டா சப்ளை லைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஒன்ஸ் பக்ரோஸ் பேட்டில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மிக பெருமளவுல அது பேசுவதெல்லாம் மாறும் அப்படிங்கிறத மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம களத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 123 காம்பேட் கிளாஸஸ் ரஷ்ய வீரர்களுக்கும் உக்ரைனோட வீரர்களுக்கு நடந்துட்டதா உக்ரைன் தரப்பு வந்து சொல்லிக்கிறாங்க. இதுல குவார்டர், அதாவது 4/1 வந்து பாத்தீங்கன்னா சண்டைங்கிறது பக்ரோஸ்க் பகுதியை பேஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த பக்ரோஸ்க்ல எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இருக்கு சண்டை அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். பேட்டில் ஆஃப் பக்ரோஸ்க்கும் கூடிய சீக்கிரத்துல ஆரம்பிக்க போது, அட் த சேம் டைம் பேட்டில் ஆஃப் கொஸ்டான்டினிவ்காவும் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. இப்ப இதெல்லாம் சண்டை நடக்க போகுது இல்லையா? இப்ப இதை டிஃபெண்ட் பண்ணணும்னா பெருமளவுல உக்ரைனுக்கு ஏர்ஃபோர்ஸ் வேணுமா இல்லையா? பிரான்ஸ் தரப்புல சொல்லியிருந்தாங்க வந்துருச்சு அப்படிங்கிறது போல. சும்மா சொல்லிட்டு இருந்தா எப்படி? இப்ப வீடியோ பதிவுகள் வந்திருக்கு பிரான்ஸ் தரப்புல இருந்து. மிராஜ் 2000 ரகன் விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உக்ரைனியோட வீரர்களுக்கு நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது போல பிரான்ஸ் உக்ரைன் இணைஞ்சு எப்படி பயிற்சி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் பிரான்ஸ் தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. பழைய பேஸ் எந்த அளவுக்கு இந்த விமானம் யூஸ்ஃபுல்லா இருக்கு களத்துல அப்படிங்கிறது பாத்திரலாம். ஏன்னா F-16 தாங்க, பெருமளவுல எதுவும் தெரியல. இந்த மிராஜ் 2000 பெருமளவுல பயன்படுத்தப்படுதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். அப்படியே இந்த மிடில் ஈஸ்டுக்கு வந்துடலாம். இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிரியா. இந்த சிரியால குர்தின மக்கள் இருக்காங்க. அவங்க பெருமளவுல அமெரிக்கன் பேக் தான், பெருமளவுல துருக்கி எடுத்து சண்டை பிடிக்கிறதுல இப்ப அந்த பகுதியில ஆர்வமா இருக்காங்க. களம் கொஞ்சம் ஹாட்டா இருக்கு. அந்த குர்தின மக்கள் SDF வந்து பாத்தீங்கன்னா சிரியன் டெமோக்ரேட் ஃபோர்ஸ்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து சிரியன் நேஷனல் ஆர்மியோட அவங்க வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுல துருக்கியோட கமாண்டர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல இறந்திருக்காங்க. அதுக்கான காரணம் இந்த குர்தின மக்கள் வந்து பாத்தீங்கன்னா PKK YPG அவங்க மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல. இதுக்கு துருக்கி தரப்பு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மிக பெரும் இழப்பு தான் துருக்கி. இதே சமயத்துல இந்த குர்தின மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேபிள் ட்ரோன்கள் அதிக அளவுல பயன்படுத்திக்கிறாங்க. எங்க இருந்து எங்க வந்து பாருங்க டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். இந்த குர்தின மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கேபிள் ட்ரோன்கள், இந்த கேபிள் ட்ரோன்கள்லாம் ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இதை ஜாம்பர் வச்செல்லாம் ஜாம் பண்ண முடியாது. துல்லியமான தகவல்கள் கிடைக்கும். ரெக்கார்டிங்ஸானுக்கும் சரி தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறதுக்கு. ரெண்டாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எல்லாம் வச்சிருக்காங்கன்னா அது மேலேயே கொண்டு போய் அடிக்கிறதுக்கு இது பெருமளவுல பயனுள்ளதா இருக்கும். ஒன்ஸ் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாம் முழுவதும் அழிச்சுட்டாங்க இது போல கேபிள் ட்ரோன்களை பயன்படுத்தி அப்படின்னா, அதுக்கப்புறம் நார்மல் FPV ட்ரோன்களை எவ்வளவு வேணாலும் பயன்படுத்தி தட்டி தூக்கிடலாம். ஸோ அதுக்கு இது பிரிலிமினரியா ரொம்ப அதிக அளவுல தேவைப்படும். ஸோ இப்ப இந்த கேபிள் ட்ரோன்கள் அப்படிங்கிறது மிக பெரும் தலைவலி. இப்ப இது பல நாடுகளுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இது போல இனக்குழுக்கள் கிட்டயும் இந்த கேபிள் ட்ரோன்கள் வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிக்கல் தான். இது எல்லாம் எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் தான் இருக்குல்ல, பெருமளவுல யூஸ் பண்ணும்போது அந்த கேபிள் விலை தான் பெருமளவுல இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல.
இதெல்லாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா, இந்த சப்ளை லைன்ஸ்லாம் ரெடி பண்றாங்க. என்ன மாரி நடக்க போகுது? இந்த ட்ரோன்கள் யார் அதிக அளவுல செய்ய முடியுது? யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காம இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் பெருமளவுல அட்வான்டேஜா இருக்கும் அப்படிங்கிறதுல பலரோட கருத்து இருக்கு. சரி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்படியே நம்ம அமெரிக்கா கிட்ட போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கனடாவோட அதிபரா இருக்கிறாரு. இப்போ தற்காலிகமா இருக்காரு. ஆட்சி கவிழ்ந்துச்சு. பட் இருந்தாலும் அவர் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, அதாவது ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப சீரியஸா இருக்கிறாருங்க. நம்ம நாட்டோட இயற்கை வளம்லாம் கேட்கிறாருங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட்லாம் வந்திருக்கு. அதாவது நாட்டுல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்கு ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கேட்கிறாரு அப்படிங்கிறது போல. இதை நான் வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. அதை வந்து வளர்றேன் அப்படிங்கிற போல சொல்லியிருப்பீங்க. இப்ப என்னங்க ட்ரூடோ அவர்கள் எப்படிங்க அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் இருக்கு. அதான் அந்த டைம்லயும் சொன்னமா இல்லையா? அதாவது என்னப்பா இப்படி பீத்திக்கலாமா அப்படிங்கிறதுல கேட்பீங்க. பட் இருந்தாலும் என்ன பண்றது? தன்னடக்கம் அவ்வளவுதான். மத்தபடி இல்ல. அதனால ரொம்ப கொஞ்சம் கம்மியாவே பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். அதாவது அந்த டைம்ல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அதாவது மக்கள் இருந்துட்டு போட்டோம். இயற்கை வளங்கள், இது போல விஷயங்கள்லாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். இப்ப ட்ரூடோ அவர்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. சரி ஓகே. அதாவது இப்படிலாம் கேட்டதுக்கு அப்புறமா ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்ப தெரியுதா உங்களோட நாட்டோட இயற்கை வளம் கேட்டா உங்க நாட்டோட பகுதியை எங்களோட இணைச்சுக்கிறோம்னு கேட்டா எப்படி இருக்கு அப்படித்தான் உக்ரைனுக்கும் இருக்கும் வாங்க போய் உதவலாம் அப்படிங்கிறது போல நியாயப்படுத்திடுவாரான்னு ஒரு அச்சமும் இருக்கு சில அனலிஸ்டுக்கெல்லாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதாவது ட்ரம்ப் அவர்களை வந்து ஒரு மாதிரி என்னப்பா இப்படி அடாவடித்தனம் பண்றான்னு பார்த்தா கடைசியில ஒரு நல்ல ஃபேஸு காமிச்சுடா நல்லவன் அப்படிங்கிறது போல வேற பக்கமா திரும்பிடுவாரா அப்படிங்கிறது போல யோசனையும் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஜியோ பாலிடிக்ஸ்ல எதுவும் சாத்தியம்தான். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன மாதிரியான முடிவுகள் ட்ரம்ப் அவர்கள் எடுக்க போறாரு, இதனால என்ன விளைவுகள் இந்த உலகத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம இன்னொரு முடிவு வேற எடுத்துக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி பைடன் அவர்கள் இருந்தாரு. பைடன் அவர்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் இருந்தார் இல்லையா? அப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு அப்புறம் பைடன் அவர்கள் வரும்போது இந்த இன்டெலிஜென்ஸ் டேட்டாலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரீஃபிங் கொடுக்கறதுக்காக ட்ரம்ப் அவர்களுக்கு நார்மலா முன்னாள் அதிபர்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறத வந்து பண்ணா பைடன் அவர்கள் அதான் தோத்து போயிட்டார்ல பையன் அவருக்கு எதுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாராமா. இப்ப அந்த காட்ல இருந்திருக்கிறாரு. இப்ப இவர் ஜெயிச்சிட்டாரு. இப்ப பைடன் அவர்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் பிரீஃபிங் போயிட்டு இருக்கும் இல்லையா? இப்ப எதுக்கு அவருக்கு அதான் தோத்து போயிட்டார்ல இனிமே கொடுக்காதீங்க அப்படிங்கிறது போல இவரு தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சண்டை அந்த இடத்துலயும் பாருங்க என்ன மாதிரியான சண்டை வருதுன்ட்டு. ஸோ இது போல சண்டையை பிடிச்சுக்கிறாங்க. அதாவது சில நேரங்கள்ல பார்த்தா குழந்தைத்தனமா தான் இருக்கு. பட் ஆனா அது ரொம்பவும் சீரியஸா சிலர்லாம் எடுத்துக்கிட்டு அதை செய்யும் போது பாக்குறதுக்கு வெளியிருந்து பாக்குறதுக்கு வேடிக்கையா தெரியும். பட் ஆனா உள்ள இருந்து பார்க்கும்போது ஒருவேளை உழவு வேலையெல்லாம் சேகரிச்சு நம்மளுக்கு எகெயின்ஸ்ட் ஏதாவது காய் நகர்வுகள் பண்ணிட்டு என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக கூட தடுக்கலாமா இருக்குமோ அப்படின்னு ரொம்ப சீரியஸாவும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. சரி எது எப்படியோ இது போல பல விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த பதிவு எப்படின்னு வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.